மாறாத ஒன்று ரேகை மட்டும்தான். அப்போ அந்த ரேகையை நம்ம அடையாளமாக கொண்டு அந்த ஓலைச்சுவடியை நம்ம எடுக்கும்பொழுது அந்த ஓலையை எடுத்து நம்ம படிக்கணும். படிக்கும் பொழுது இதுதான் இந்த ஜென்மத்துக்கான உள்ளவங்களுடைய அடையாளம், ஆமா இல்லைங்கிறத நீங்கள் சொல்லி தாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம எதனால கட்டை விரல் ரேகை மட்டும் பயன்படுத்துறோம்? சில பேருக்கு ரேகை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும் இல்லையா? ரேகை இல்லாத பட்சத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தையே நம்ம முன்னாடி கணிச்சு நம்ம அதை மாற்றுறோம் அப்படின்னா, நான் மாற்றலைங்க. உன் கர்ம வினை உனக்கு ஒரு தகாத ஒரு உறவை கூட உருவாக்கும். ஆனால் அந்த தகாத உறவு இல்லை குழந்தைக்கு அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு என்னுடைய ரேகை இருக்கக்கூடிய நாடி என்னுடையது மட்டும்தான். ரேகை 108 விதமாக பிரிக்கப்படுது. சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடி எடுத்து தாங்க நம்ம பார்க்க முடியும். உங்க ரேகைக்கு மட்டும் தனியாக நம்ம ஓலையா கட்டி வைக்க முடியாது. டிவைன் நாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. எப்பயும் போல அவர் கூட நாடி ஜோதிடம் பற்றி பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்போ நான் நாடி ஜோதிடம் பார்க்க வர்றேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய இடது கை ரேகையை கொடுக்கும்போது வேற என்னென்ன தகவல்லாம் என் சைட்ல இருந்தா கொடுக்குற மாதிரி இருக்கும்? அதாவதுமா நிறைய கமெண்ட்டும் வந்திருக்கு. நம்ம கிட்டே இருந்து விஷயங்கள் கேட்டு திரும்ப நம்ம கிட்டே திருப்பி சொல்றாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஒரு கமெண்ட் வருது. அதாவது நாடி ஜோதிடம்னா தெரியாதவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் தெரிஞ்சு கொண்டு இருந்தவங்களுக்கும் சரி, இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறது, முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், ஒரு மனிதனுடைய கர்ம வினை தான் இந்த பிறப்புக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்ற வருஷ மாசம் தேதி நட்சத்திரத்துல பல குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உண்மை. இன்னைக்கு போய் நின்னீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எவரி 2 minutes ஒரு பேபி டெலிவரி ஆகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், அதே நட்சத்திர ராசி லக்னம் கிரக அமைப்புகள் பல பேர்களுக்கு பொருந்தும். அப்ப அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம உரிமை கொண்டாட முடியாது. அதே போல ஒரே பெயர் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இப்ப நந்திதாங்கிற பேரு உங்களுக்கு புதுசு, ஆனா இந்த பேரு எத்தனையோ பேருக்கு பொருந்துங்கிறது இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். அப்ப அந்த பேரு எனக்கு மட்டும்தாங்கிறத எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அதே சமயத்துல உங்களுடைய தந்தையார் தாய் பேர் உள்ளவர்களும் இன்னைக்கு பல பேர்கள் இருக்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறது இல்லை, நேரடியாக பார்த்துருக்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாறாத ஒன்று ரேகை மட்டும்தான். அப்போ அந்த ரேகையை நம்ம அடையாளமாக கொண்டு அந்த ஓலைச்சுவடியை நம்ம எடுக்கும் பொழுது, நீங்களும் உங்களை போல நானும் ஒரு மனுஷாள் தானே. நான் கடவுளோ ரிஷிகளோ கிடையாது, நான் மனிதன் தான். இந்த ஞானத்தை கடவுள் நான் செய்த புண்ணியம் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சூட்சமம், இதில் ஒரு மரபு. ப்ளஸ் நான் அந்த குளத்தில் பிறந்ததுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஓலையை எடுத்து நம்ம படிக்கணும். படிக்கும் பொழுது உங்களை பற்றிய விவரங்கள் ஆமா இல்லைங்கிறத நீங்கள் சொல்லிதாங்க ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஒவ்வொரு விஷயங்கள் அதுல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இதுல எந்த ஒரு குழுவும் கொடுக்க வேண்டாம். உங்க பேரு திருமகள் பேரு அப்படின்னு வரும். அப்ப ஆமா, திருமகள் பேர் இப்ப பத்மாவதின்னு வரலாம், இல்ல லட்சுமின்னு வரலாம், தனலட்சுமின்னு வரலாம், செந்தாமரைன்னு வரலாம். இப்ப இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமியினுடைய பேரு. அப்ப இது ஆமான்னு சொல்லிதான் ஆகணும். அதே போல இந்த வருஷம் மாசம் தேதியில பிறந்திருக்கீங்க, இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுடைய கிரகநிலை இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத உலையில வரும். அதையும் நம்ம படிச்சு காட்டும் பொழுது தெரிஞ்சதுன்னா அது சரின்னு சொல்லி தான் ஆகணும். அப்போ உங்களுடைய சம்மதத்தோடு, உங்களுடைய முழு ஒத்துழைப்பு சம்மதத்தோடு உங்கள் ஓலையை நாங்கள் உங்கள்கிட்ட படித்து காட்டும் பொழுது உங்களுக்கான விவரங்கள் சரியாக இருந்தால் அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அதை நான் உங்கள்கிட்ட கேட்கல. மகரிஷி இது போல் எழுதியிருக்கிறாங்க, இந்த அடையாளங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இதுதான் இந்த ஜென்மத்துக்கான உள்ள உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறத நான் படித்து காட்டும் பொழுது அது சரின்னா ஒத்து தான் ஆகணும். இதில் நான் சொன்னதுனால தான் நீங்கள் ஓலை எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு விஷயங்க. கண்டிப்பா சார். அப்போ இதெல்லாம் தேவைப்படுது. சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ பேர் அப்படிங்கிறது என்னோட பேர் நிறைய பேருக்கு இருக்கும். நான் பிறந்த நாள், பிறந்த அந்த நொடியில கூட இன்னும் நிறைய பேர் பிறந்திருக்கலாம், பிறந்திருக்காங்க. ஸோ அப்போ எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னும்போது இந்த ரேகை மட்டும்தான் நமக்கு சொந்தமானது அப்படின்னு சார். இப்போ என்னுடைய ரேகை இருக்கக்கூடிய நாடி என்னுடையது மட்டும் தானா? அது வேற யாருக்குமே? இது ஒரு கரெக்டான கேள்வி. இது இப்போ ஒவ்வொரு அதாவது ஒரு பார்ட் ஆஃப் லீஃப்னா அந்த ஓலைங்கிறத பிரித்து வைப்போம். அப்போ ரேகை 108 விதமாக பிரிக்கப்படுது. 108 விதம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அது நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது இன்னும் நிறைய போயிட்டே இருக்குதுல. இதை நம்ம நிறைய வீடியோகள்லையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ தனரேகை அப்படிங்கிறது ஒரு ரேகை சொல்லிட்டாங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் தனரேகை, தனசங்கு ரேகை, தனமேரு ரேகை, தன கீற்று ரேகை, தனவரி ரேகை, இப்படி அந்த தனரேகையில எவ்வளவு வருது? அப்போ அந்த தனசங்கு ரேகை புள்ளி சூழ், தனசங்கு ரேகை புள்ளி 1,
அதிலே பிரியுது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தனம் சார்ந்த ரேகை, தனம் ரிலேட்டடான அது சார்ந்து இருக்கக்கூடிய ரேகை எல்லாத்துக்குமே ஒரே கட்டுங்க, இல்லை 2 கட்டு இருக்கலாம், இல்லை அந்த ரேகைக்கு 3 கட்டுகள் இருக்கலாம். அந்த சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி எடுத்து வந்து தாங்க நம்ம பார்க்க முடியும். உங்கள் ரேகைக்கு மட்டும் தனியாக நம்ம வந்து ஓலையாக கட்டி வைக்க முடியாது. அதுதான். அப்பனா எல்லாருக்குமே அந்த ஒரு நாடி அந்த தான் ஒரு இருக்கு. கட்டு பொருந்ததுன்னா, ஒரு ரேகைக்கு வந்து 3 கட்டு, 3 சோடி கட்டுகள், 2 சோடி கட்டுகள் பொருந்தது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அந்த ரேகையாக இருக்கும். அது புரியுதுங்களா? மணி மேரு ரேகை, மணி சங்கு ரேகை, மணி கீற்று ரேகை, பின்னல் ரேகை. அப்போ அந்த மணி ரிலேட்டடா என்னெல்லாம் எத்தனை அடையாளங்கள் இருக்கோ அதை வந்து ஒரு கட்டுகளாக அந்த ஓலையை வந்து ஒரு சேகரித்து ஒரு கட்டுகளாக கட்டி வச்சிருக்கிறோம். அதில் வந்து எது உங்களுடைய அந்த எக்ஸாக்ட் அந்த சரியான அந்த தம்புக்கான உள்ள எதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போங்க. சார், நம்ம வந்துட்டு முன்னாடி பேசியிருந்தோம் எதனால் வந்துட்டு ஆண்களுக்கு வலது கை ரேகையும் பெண்களுக்கு இடது கை ரேகையும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்துட்டு நம்ம எதனால் வந்துட்டு கட்டை விரல் ரேகை மட்டும் பயன்படுத்துகிறோம் சார்? நம்ம ஏன் வேறு எதனா ரேகை கூட சொல்லியிருக்கிறோம் இல்லையா? மகரிஷிகள் வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண் வலது கை கட்ட விரல் ஆண் கர்மாவை பற்றி பேசக்கூடிய ஒன்று, அது வந்து சூரிய நாடின்னு சொல்கிறோம். அதே போல் பெண்களுக்கு இடது கை கட்ட விரல் ரேகை சந்திர, அதாவது வந்து சந்திர நாடின்னு சொல்கிறோம். அவங்களுடைய கர்ம வினையை பற்றி பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து காலகாலமாக எப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக மகரிஷிகள் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தினதாக நம்மளுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதனால அது ரேகை மட்டும்தான், வேற எதையும் நம்ம வந்து ஆதாரமாக எடுக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு ரேகை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும் இல்லையா? ரேகை இல்லாத பட்சத்தில், அல்லது இப்போ வீட்டில் வந்து குழந்தைக்கு தெரியாத ஒரு தாய் பார்க்கணும், தந்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, குழந்தைக்கு விருப்பம் இல்லை, குழந்தையினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அது மாதிரி ஒரு இல்லை குழந்தைக்கு வந்து அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து சரியான அவங்களுடைய பிறந்த குறிப்பை வச்சும் அது சம்மந்தப்பட்ட அந்த கிரக அமைப்புகள் எந்த ஓலையில் பொருந்ததோ அதுக்கான உள்ள ஓலை நாடியையும் எடுக்கலாங்க. சார், ரெண்டுத்துக்கும் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? இப்போ நம்ம வந்து ரேகை அது இல்லாத பட்சத்தில் ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கோமே தவிர, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேகை தான் எங்களுக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்துட்டு நாடி ஜோதிடம் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கணிக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்றத நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, அது நடக்காமல் இருக்கிறதுக்காக இல்லை அதை தள்ளி வைக்கிறதுக்காக நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ண முடியுங்களா? அதாவது மகரிஷிகள் வந்து நம்மளை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா நல்லதையும் சொல்லியிருக்கிறாங்க, கெட்டதையும் சொல்கிறாங்க. அவங்க சொல்லலை, நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வரப்போகுதுங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அது வந்து 100% வந்து உண்மை. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு கண்டம் வருது, இந்த நோயினால் ஒரு கண்டம் வருது, இல்லை ஒரு விபத்தினால ஒரு கண்டம் வருது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் நீ இது போல் ஒரு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும்பா, நீ வந்து இந்த நேரத்தில் இவ்வளோ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் வராத முறையில் தடுத்து கொள்வதற்காக ஒரு தற்காப்புக்காக நம்மளுக்கான ஒரு பரிகார முறைகளையும் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்கள் உண்டுங்க. ஓகே சார். இப்போது நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம முன்னாடி கணிச்சு நம்ம அதை மாற்றுறோம் அப்படின்னா, நான் மாற்றலைங்க. அதான் சரி. அதாவது மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கர்மவினை இவ்வளோ காலம் வரைக்கும் வாழ போகிறோம், உன் கர்மவினை உனக்குன்னு ஒரு பருவகாலங்கள் வரும்பொழுது உனக்கு ஒரு தகாத ஒரு உறவு கூட உருவாக்கும். ஆனால் அந்த தகாத உறவு உனக்கு நல்லபடியாக போகாது, அதனால பல விளைவுகளை சந்திப்போம் அப்படிங்கிறத மகரிஷி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய கட்டத்தில் நம்ம இருந்து அதை அவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துல அதை அவங்க மனசு ஏற்றுக்குதான்ங்கிறது தான் கேள்வி. அதை அவங்க ஏற்றுக்கொண்டு உள்ளுணர்ந்து சரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து நம்மளுக்கு தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுபடி நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கணும். மீறி இல்லை நான் இப்படி தான் நான் வாழ்வேன்னு போகும்பொழுது அதனுடைய துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்களுடைய கர்ம வினை வந்து என்ன பண்ணும், இந்த பிரச்சனையை நீ சந்திச்சு தாண்டா ஆகணும்னு எழுதிருக்கு. அப்போ அவங்கள சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்பொழுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் மகரிஷி கொடுத்துருக்கிறார் இல்லையா? பிரச்சனை வருங்கிறதையும் சொல்றார், அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறை இருக்குங்கிறதையும் சொல்றாரு. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணோம், பரிகாரத்தை தேடாது, எனக்கு அதுதான் வேணும்னு நிற்கும். அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் உங்களுடைய விதி. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பரிகார முறைகளை வந்து அவங்க சரியான முறையில் கையாண்டாங்கன்னா அவங்கள அறியாமையே அவங்களுடைய சிந்தனைகள் மாறுங்கிறது விதி. அப்படி நிறைய பேருடைய மனநிலையும் மாறி இருக்கு,
வாழ்க்கை நிலையும் மாறி இருக்குங்க. ஓகே சார். இப்போ எனக்கு என்னென்னா இறுதியாக ஒரு கேள்வி சார். என்னென்னா நம்ம வந்துட்டு இப்போ நான் அதுதான் கேட்க வந்திருந்தேன். என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத கணிக்கிறோம். அது நம்மளுக்கு நடக்க வேண்டாம், இது நடந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி நம்ம அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்துட்டு நம்மளுடைய கர்மா நம்ம அந்த விஷயத்தை மாற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம நாடி ஜோதிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பலன்களும் மொத்தமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போது அந்த நீட்சி அப்படி தானே சார் இருக்கும். இப்போ எனக்கு நடக்கக்கூடிய விஷயத்துலேருந்து என்ன நடக்குதுங்கிறது அடுத்தடுத்த நாள் ஒரு தொடர்பு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒருவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லபடியாக வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளெல்லாம் வளர்த்து வரக்கூடியவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய பருவகாலங்கள் வரும்பொழுது அவங்களுடைய மனசு வந்து சபலப்பட்டு ஒரு ட்ராக் வந்து மாறுது. அப்போ வந்து பெற்றவங்க அதை வந்து தாங்கி கொள்ள முடியல. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாதையே அவங்களுடைய நாடியை எடுத்து பார்த்து அவங்களுடைய அந்த மனநிலையை அவங்களுடைய போகிற பாதையை சரிப்படுத்தணும்னு நினச்சி வராங்க. இப்போ அதாவது வந்து அவங்க சரிப்படுத்தணும்னு வரும்பொழுது அது உங்களை உலையை எடுத்து நம்ம எல்லாம் பார்த்து அவங்க வழி தவறி போகக்கூடிய நிலையை வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற நிலையை விட ரொம்ப பெரிய லெவலில் கல்யாண வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சு நல்லபடியாக அவங்க வந்து வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்தைகிட்ட அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படிலாம் நான் இருந்தேன், இந்த அளவுக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் இப்படி நான் வாடுறேன்னா இந்த வாழ்க்கையை தான் நான் கெடுத்துக்க பார்த்துருக்கேன், அதாவது நான் அந்த வாழ்க்கையை நான் இழக்க பார்த்துருந்துருக்கேன், நான் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்க தாய்கிட்ட வந்து ரொம்ப மனம் உருகி வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அப்போ அவங்களுடைய கர்ம வினையை நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது அவங்க சரியான பாதைக்கு போயிடுறாங்க, சரியான வாழ்க்கை முறையை அவங்க பயணிக்கிறாங்க, அவங்களும் அவங்க தவற உணர்றாங்க, பெற்றவங்களும் மகரிஷிக்கு வந்து நன்றி சொன்னாங்க. இதுதாங்க இது. கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. கண்டிப்பாங்க. நன்றி, வணக்கம்.